முதல்வர் விஜய் அவர்களுடைய முதல் சுதந்திர தின விழா, அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை, இதை மாதிரி எல்லாம் ஊடகங்கள் பேசுறது. சுதந்திர தின விழாவில் சொல்றதுக்கான மெசேஜ் இல்லை அப்படின்னா, ஆடை என்ன அணிந்து வந்தார், எந்த ஷூ போட்டு வந்தார், ஷூக்கு கருப்பு லேஸ் கட்டினாரா, ஒயிட் லேஸ் கட்டினாரா, ஹேருக்கு டை அடிச்சுட்டு வந்தாரா, டை அடிக்காம வந்தாரா, இப்படி தான் பேசி ஆகணும். வேற என்ன பண்ண? 1,00,000 கோடி முதலீடு 100 நாட்கள்ல ஈர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஏதோ ஒரு குளறுபடி இருக்கு, ஊடகங்களை கூட உள்ள விடல அப்படின்னு ஒரு பெரிய பேசுபொருளா இருக்கு. ஊடகங்களே வரக்கூடாது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன ஊடகங்கள் படம் பிடித்து வெளி உலகுக்கு காட்டி விட்டால் அங்க என்ன சினிமாவில் ஏதாவது நடக்கிற மாதிரி ஏதாவது மோசமான விஷயங்கள் நடக்கிறத ஊடகங்களை இந்த ஜோசப் அரசு தரக்குறைவாக எடை போடுகிறது, மதிக்கிறது என்பதை பொறுத்து பார்த்தாலே இந்த அரசு சரியான திசையில் செல்லவில்லை. இந்த அரசு தவறான திசையில் செல்கிறது. டிஆர்பி ராஜா அவர் ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தார். நீங்க போட்டதுல 70% மேல திமுக ஆட்சியில போடப்பட்ட ஒப்பந்தங்கள், அதை மறைச்சு ஒரு பெரிய ஏமாற்று வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன் இவ்வளவு ஃப்ராடுத்தனம் இதுல நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுது சார். பல்வேறு துறைகளில் அவங்க தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறார்கள். எந்த துறை அமைச்சருக்கும் தன் துறையை பற்றிய தெளிவான ஒரு பகுப்பாய்வு இல்லை, நாலேஜ் இல்லை. 100 நாட்களுக்கு மேலே ஆகிவிட்டது. தங்கள் துறையை தவிர மற்ற துறைகளை பற்றி தான் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. டேட்டாவோட பேசக்கூடிய அளவுக்கு அவங்க யாரும் இருக்க மாதிரி தெரியல. டிட் ஃபார் டேட், பழிக்கு பழி. இப்படி சொன்னீங்கன்னா நான் இப்படி சொல்லுவேன். அமைச்சர் கீர்த்தனா நிறைய பேசுறாங்க, முதலமைச்சர் கலந்து கொள்ற ஒரு விழா, ஏன் முதலமைச்சரால் அங்கே பேச முடியல? என்ன காரணம்? திடீர்னு அவரை கூப்பிட்டு நீங்கள் வாட்டில் பேசுங்கன்னா என்ன சார்? ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. முதல்வர் தலைமையில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்குத்துறை சந்திச்சிருக்கிறது. அதை காக்க வேண்டிய முதலமைச்சர் வாழாதிருக்கிறார். என்ன செய்வதே தெரியாமல் அவையில் சும்மா வீற்றிருக்கிறார். எந்த பதிலும் கிடையாது, எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. முதல்வர் வெறும் பொம்மை முதல்வராக இருந்தால் இந்த அரசு எப்படி நடக்கும்? அப்படிப்பட்ட ஒரு கேவலங்கள் வரும் பொழுது அதுக்கு பதில் சொல்லக்கூடிய கட்ஸ் வேணும்ல. முதல்வருக்கு பத்திரிகை பார்த்தால் பயம், கேமராவை பார்த்தால் பயம், மினிஸ்டர்களை பார்த்தால் பயம், முதலீட்டாளர்களை பார்த்தால் பயம். ஒரு மூடு மந்திரமான ஒரு ஆட்சி எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? வடிவேலு சொன்ன மாதிரி, டே நம்ம பில்டப் பண்றோமோ பீலா விடுறோமோ இந்த உலகம் நம்மளை நம்பணும் அப்படின்ற மாதிரி. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம். குளறுபடிகள், சிக்கல்கள், விமர்சனம் தொடர்ந்து இதெல்லாம் இருக்கும்போது சுதந்திர தின விழா, முதல்வர் விஜய் அவர்களுடைய முதல் சுதந்திர தின விழா, அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை, இதை மாதிரி எல்லாம் ஊடகங்கள் பேசுறது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? வேற என்ன கண்டென்ட் இல்லைன்னா அப்புறம் அதானே பேசி ஆகணும். இப்போ உங்களுக்கு சுதந்திர தின விழாவில் கண்டென்ட் இல்லை, பேசுகிறதுக்கு கண்டென்ட் இல்லை, சொல்கிறதுக்கான மெசேஜ் இல்லை அப்படின்னா, ஆடை என்ன அணிந்து வந்தார், எந்த ஷூ போட்டு வந்தார், ஷூக்கு கருப்பு லேஸ் கட்டினாரா, ஒயிட் லேஸ் கட்டினாரா, ஹேருக்கு டை அடிச்சுட்டு வந்தாரா, டை அடிக்காமல் வந்தாரா, இப்படி தான் பேசி ஆகணும். வேறு என்ன பண்ண முடியும்? வேறு என்ன பண்ண முடியும்? அவங்ககிட்ட இருக்கிறது நான் சட்டியில் இருக்கிறது தான் அகவையில் வரும். வேறு என்ன பண்ண முடியும்? வேறு என்ன பேசுகிறதுக்கு என்ன கண்டென்ட்? 1,00,000 கோடி முதலீடு 100 நாட்களில் ஈர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? 1,00,000 கோடி வரவேற்கிறேன், வாழ்த்துக்கள். இது என்ன 100 நாட்களில் 1,00,000 கோடி முதலீட்டு கொண்டாருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். பட்டு எந்தளவுக்கு இவங்க கன்வர்ஷன் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து தான் அது நம்ம இதை முடிவு பண்ண முடியும். முன்னாள் தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் கிட்டத்தட்ட 12.5 லட்சம் கோடி முதலீட்டை கொண்டு வந்தார் 5 ஆண்டுகளில். திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கத்தின் சார்பாக முன்னாள் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, அதுக்கப்புறம் வந்த டிஆர்பி ராஜா எல்லோரும் சேர்ந்து 12.5 லட்சம் கோடி, அதில் 73% கன்வர்ஷன் ரேட் கொண்டாந்தாங்க. ஸோ இப்போ 1,00,000 கோடின்னு இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதெல்லாம் பழைய இன்வெஸ்ட்மெண்ட்டை, எதெல்லாம் புது இன்வெஸ்ட்மெண்ட்டை, இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்த்து இந்த எம்ஓயு ரியலிஸ்டிக் மணி எப்போ உள்ளே வரும், எவ்வளோ நாள் ஆகும், அதெல்லாம் பொறுத்து தான் அதனுடைய வெற்றியை நாம் தீர்மானிக்க முடியும்.
நிறைய காமெடியான விஷயங்கள் இதை ஒட்டி போய்கிட்டு இருக்கு. நிறைய முதலீட்டாளர்களே வரல. அவ்வளவு 1,00,000 கோடி முதலீடு செய்கிற அளவுக்கு அந்த ஒரு நாள் மட்டும் கிட்டத்தட்ட 66,000 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த அளவுக்கான முதலீட்டாளர்கள் அங்கே இல்லை, அதில் ஏதோ ஒரு குளறுபடி இருக்குது, ஊடகங்களை கூட உள்ள விடலை அப்படின்னு ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. ஆமாம், ஊடகங்கள் இல்லாமல் இப்போ ஒரு ஒரு உண்மையான ஒரு நிகழ்வாக இருந்துருந்துச்சுன்னா ஊடகத்தை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஊடகங்கள் வந்து எந்தெந்த கம்பெனி இப்போ வந்திருக்காங்க, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி ஏற்கனவே இந்த ஓல்டு கமிட்மெண்ட்டா இல்லை நியூ கமிட்மெண்ட்டா, இல்லை புதுசாக எந்த செக்டாரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வருது, எவ்வளோ எத்தனாயிரம் கோடி வருது, அந்த கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய கோடி வந்து எத்தனை எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணும், இதனால் எக்கனாமிக் வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஊடகங்கள் போயிருந்தா. இப்போ ஊடகங்கள் போகாததன் காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா கவர்மெண்ட் என்ன ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குதோ அதை வச்சு தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். அதனால் வந்து நான் இது எவ்வளவு என்ன வந்திருக்குன்னு நீங்கள் செவிவழி செய்து தான் நான் கேள்விப்பட்டனுடைய இன்னும் அதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. திமுகவிலிருந்து டிஆர்பி ராஜா அவர் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். அதில் என்ன குறிப்பிட்றாருன்னா, நீங்கள் போட்டதில் 70% மேலே திமுக ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள், அதை மறைச்சு ஒரு பெரிய ஏமாற்று வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் வந்து டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்கிறாரா அப்படின்னா அதில் 100% உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் தொழில்துறை அமைச்சராக இருந்தவர். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 73% கன்வர்ஷன் ரேட்டை கொண்டு வந்தவர், 12 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தவர். வராமல் போனால் 30% வந்து கன்வர்ஷன் ஆகலை. ஒருவேளை அந்த ஐட்டங்கள், அதாவது கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடியில் 70% அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி அவங்க கொண்டாண்டாங்க. 9 லட்சம் கோடி மிச்சம் இருக்கக்கூடிய 3 லட்சம் கோடி, 3.5 லட்சம் கோடியில் 1 லட்சம் கோடி தான் இவங்க கொண்டாந்துருக்கலாம். அப்போ திரு டிஆர்பி ராஜா சொல்கிறதில்ல, வேலிடு பாயிண்ட் இருக்கலாம். அவர்கிட்ட டேட்டா, அவர் என்ன டீட்டெயிலாக அவர் என்ன சொல்லியிருக்கான்றதை பார்த்தா தான் நம்மளுக்கு அதை பற்றி தெரிய வரும். ஏன் இவ்வளவு ஃப்ராடுத்தனம் இதில் நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுதே சார். பல்வேறு துறைகளில் வந்து அவங்க வந்து தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறார்கள். எந்த துறை அமைச்சருக்கும் தன் துறையை பற்றி தெளிவான ஒரு பகுப்பாய்வு இல்லை, நாலேஜ் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் முடிந்து விட்டது, 100 நாட்களுக்கு மேலே ஆகிவிட்டது. ஆன பின்பும் கூட ஒவ்வொரு துறை அமைச்சரும் தங்கள் துறையை தவிர மற்ற துறைகளை பற்றி தான் அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்களே ஒழிய, ஒரு சென்ட்ரல் ஒரு அரசியல் பேசக்கூடிய அளவில் தான் அவர்கள் இருக்கிறார்களே ஒழிய, ஒரு டேட்டாவோடு பேசக்கூடிய அளவிற்கு அவங்க யாரும் இருக்க மாதிரி தெரியல. டிட் ஃபார் டேட், பழிக்கு பழி, நாங்கள் வந்து இப்படி சொன்னீங்கன்னா நான் இப்படி சொல்லுவேன் என்ற அளவில் தான் வந்து இந்த அமைச்சர்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒழிய, பல்வேறு துறைகள் வந்து ஒரு செயலற்ற துறைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. முதல்வர் தலைமையில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்குத்துறை சந்திச்சிருக்கிறது. கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 கொலைகள் நடந்திருக்கு. டோட்டலாக ஒரு காலேஜில் அந்த ஒரு மாணவன் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறான். அதனுடைய பெற்றோர்கள் வந்து கஞ்சா விற்கிறவனை காட்டி கொடுத்ததுனால அந்த அவர்களெல்லாம் சேர்ந்து அடித்து கொண்டிருக்கின்ற குற்றச்சாட்டை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் இதை மூடி மறைக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு எந்த அளவிற்கு வந்து பள்ளிகள் கல்லூரிகளில் இந்த போதைப்பொருள் பழக்கம், இவர்கள் வந்த பின்பு, திரு ஜோசப் வந்த பின்பு ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் ஒழித்து விடுவேன், போதைப்பொருள் பழக்கத்தையே ஒழித்து விடுவேன் அப்படின்னு மாரத்தான்லாம் நடத்தி 3 கிலோமீட்டர் ஓடினாரெல்லாம் நடத்தினாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு துயரமான சம்பவம் கல்லூரிகளில் நடந்திருக்கிறது என்று சொன்னால், கல்லூரிகளிலே இந்த பழக்கங்கள், போதைப்பொருள் பழக்கங்கள் ஊடுருவி இருக்கிறது என்பது திரு ஜோசப் ஆட்சி காலத்தில் வெளிப்படையாக தெரிகிறது. ஏற்கனவே இருந்த அரசு
இந்த போதைப் பொருள் பழக்கத்தை ஒழிப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்தது. விழிப்புணர்வு பேரணிகள், விழிப்புணர்வு கருத்தரங்குகள், விழிப்புணர்வு கூட்டங்கள் கல்லூரிகள் பள்ளிகளிலே நடத்தியது. அதே போல் காவல்துறை சார்பாக கிட்டத்தட்ட எடப்பாடி அவர்கள் தலைமையிலான ஆட்சியில் 3.5 லட்சம் கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சியில் 6.5 லட்சம் கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. திரு ஜோசப் அவர்கள் தலைமையிலான ஆட்சியில் நம்ம கண்ணு முன்னால் மன்னார் வளைகுடாவில் 258 கோடிக்கு போதைப் பொருள் கடத்தல் செய்யப்பட்டது. அது என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்றே நம்மளுக்கு தெரியல. இடி தான் அதை வெளிப்படுத்தியது. அப்போ இந்த போதைப்பொருள் இன்னமும் இருக்கிறது என்பது நேற்று நடந்த கொலையில் நம்மளுக்கு வந்து கோயம்புத்தூரில் நடந்த அந்த கொலையில் மாணவன் கொல்லப்பட்டிருக்கிறான் என்பதை பார்க்கும் பொழுது இந்த சட்டம் ஒழுங்கு சந்தேகித்து கொண்டிருக்கிறது. அதை காக்க வேண்டிய முதலமைச்சர் வாழாதிருக்கிறார். என்ன செய்வதே தெரியாமல் அவையில் சும்மா வீற்றிருக்கிறார். எந்த பதிலும் கிடையாது, எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஸோ அப்போ முதலமைச்சரே அப்படி இருக்கும் பொழுது மற்ற துறை எப்படி இருக்கும்? இப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜிமிக்கி காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. 1 லட்சம் கோடி முதலீடு வந்து விட்டது. அதுவும் ஊடகங்களையெல்லாம் மறைத்து விட்டு 1 லட்சம் கோடி முதலீடு வந்து விட்டது என்று சொன்னால் யார் நம்புவார்கள்? ஊடகங்களே வரக்கூடாது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அது என்ன, இங்கே என்ன அங்கே ஊடகங்கள் வந்து படம் பிடித்து வெளி உலகுக்கு காட்டிவிட்டால் அங்கே என்ன சினிமாவில் ஏதாவது நடக்கிற மாதிரி ஏதாவது மோசமான விஷயங்கள் நடக்கிறதா? இன்வெஸ்ட் பண்ணதுனால நடக்குது. ஏன் ஊடகங்கள் அலோவ் பண்ணல? இட வசதி இல்லை. என்ன இட வசதி இல்லை? நீங்கள்லாம் நிற்கிறதுக்கு உட்கார்றதுக்கு இடம் இருக்குது. ஊடகங்கள் 10 பேர் உட்கார்றதுக்கு இட வசதி இல்லையா? ஊடகங்களை எந்த அளவிற்கு ஒரு கிள்ளிக்கீரையாக ஊடகங்களை இந்த ஜோசப் அரசு தரக்குறைவாக எடை போடுகிறது, மதிக்கிறது என்பதை பொறுத்து பார்த்தாலே இந்த அரசு சரியான திசையில் செல்லவில்லை. இந்த அரசு தவறான திசையில் செல்கிறது. இதை ஊடகங்கள் வெளிப்படுத்தி காண்பித்து விட்டால் நமது பிம்பங்கள் உடைந்து விடும் என்று பயப்படுகிறது. ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு இந்த தனது வீக்னஸை வெளிப்படுத்தக்கூடாது என்பதற்காக இவர்கள் செய்யக்கூடிய தகுதித்தங்களில் இது ஒரு. இதில் அமைச்சர் கீர்த்தனா நிறைய பேசுகிறாங்க. முதலமைச்சர் கலந்து கொள்கிற ஒரு விழா, ஏன் முதலமைச்சரால் அங்கே பேச முடியல? என்ன காரணம்? ஏன் முதலமைச்சர் பேசுகிறத தவிர்க்கிறார்? இது என்ன மாதிரியான ஒரு யுக்தியாக நம்ம எடுத்துக்க முடியும் சார்? திடீர்னு அவரை கூப்பிட்டு நீங்கள் வாட்டில் பேசுங்கன்னா என்ன பேசுவார்? ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும், ஏதாவது வந்து எழுதி கொடுத்துருக்கணும். ஜானகரேகசாமி எழுதி கொடுத்துருக்கணும். அவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை கண்ட்ரோல் பண்ணுறதில் பிஸியாக இருப்பார். ஃபைல்கள் கோப்புகள் பார்க்க வேண்டிய வேலைகளில் பிஸியாக இருப்பாங்க. இவர் பெரும்பாலான இப்போ ரீசெண்டாக போன 27/7 நினைக்கிறேன் 2026 அன்று ஒரு ஜிஓ போட்டிருக்கதா சொல்கிறாங்க. இது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அது வந்து முதல்வர் அலுவலகம் இதை கிளாரிஃபை பண்ணணும். அந்த ஜிஓவின் படி பெரும்பாலான முதல்வரது பொறுப்புகள் வந்து பல்வேறு மினிஸ்ட்ரிக்கு பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது. முதல்வருக்கென்று எந்த விதமான பொறுப்பும் இல்லை என்ற ஒரு தகவல் உலவி வருகிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தின் அறிகுறி. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு அறிகுறிக்கு முதல்வர் வந்து வெறும் பொம்மை முதல்வராக இருந்தால் இந்த அரசு எப்படி நடக்கும்? அப்போ திடீர்னு ஒரு முதல்வரை கொண்டாந்து 1 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி முதல்வர் ஒரு வேளை பேசிட்டா அது எக்ஸ்போஸ் ஆகிட்டா. இப்போ டிஆர்பி ராஜா வந்து சொல்லிட்டார், இதில் 70% நாங்கள் கொண்டாந்த திமுக அரசு கொண்டாந்த எம்ஓயு அப்படின்றத டிஆர்பி ராஜா எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கேவலங்கள் வரும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு அவமானங்கள் வரும் பொழுது அதுக்கு பதில் சொல்லக்கூடிய கட்ஸ் வேணும்ல, அந்த கட்ஸும் அந்த கெத்தும் வேணும்ல. அது இல்லாத நேரத்தில் வந்து முதல்வரை பேச சொல்லி மாட்டி விட்டா என்ன பண்ணுறது? இப்போ கீர்த்தனான்னா அது எப்போ பார்த்தாலும் ரீல்ஸ் போட்டுகிட்டே அலைவான் அந்த அமைச்சர் என்று அவர்களுக்கென்று ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறி என்னைக்கு எவ்வளோ நாள் ஆகி போய்விட்டது. அதனால் வந்து இவர் அந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிவிடக்கூடாது என்பதற்காக இருக்கலாம். இல்லை விஷயம் கண்டென்ட்டு தெரிஞ்சிருக்காது, விஷயம் தெரிஞ்சிருக்காது.
என்னத்தை பேசுகிறது, எப்படி சொல்கிறது என்பது தெரிஞ்சிருக்காது. ஐயா நாங்கள் ஊடகத்தை கூப்பிடலை, நீங்கள் பேசுங்கன்னு சொல்லியிருந்தா கூட அதை முதல்வர் தவிர்த்திருப்பார் என்று தான் தோணுகிறது. முதல்வருக்கு பத்திரிகையை பார்த்தால் பயம், கேமராவை பார்த்தால் பயம், மினிஸ்டர்களை பார்த்தால் பயம், முதலீட்டாளர்களை பார்த்தால் பயம். இப்படிலாம் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஜீவோ பாஸ் ஆனதை கூட நம்ம உத்தேசமாக தான் தெரியுது, உண்மையாக என்னன்னு தெரியல. அதை கூட மறுப்பதற்கு இது தவறான தகவல்னு சொல்கிறது கூட ஆள் கிடையாது. ஒரு மூடு மந்திரமான ஒரு ஆட்சி, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அவ்வளோதாங்க, அவங்களுடைய கேப்பபிலிட்டி அவ்வளோதான். இந்த குருவி தலையில் பனங்காய வச்சா எப்படி சமைக்கும்? குருவி இருக்குது, நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, குருவி நல்லா சவுண்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையில் பனங்காய தூக்கி வச்சா அந்த குருவி என்ன எப்படி சமைக்கும்? இப்போ குருவி அதில் தப்பிச்சு ஓடத்தானே பார்க்கும். இப்போ அந்த கதை தான் இங்கே நடக்குது. ஸோ அதனால் மக்கள் ஒரு 20% மக்கள் அவரை நம்பி வாக்களித்து விட்டார்கள். ஒரு 15% அமித்ஷாவினுடைய கருணையினால் அவர் இவிஎம் மூலமாக பெற்று ஆட்சிக்கு வந்து விட்டார். 108 சீட்டுகளை, அதுவும் அறுதி பெரும்பான்மை பெறாமல். காண கிடைக்காத வராது வந்த மாமணி போல் ஒரு முதல்வர் பதவி என்று ஒன்று வந்து விட்டது. இப்போ எவ்வளோ நாளைக்கு தான் பில்டப் பண்ணுறது, பீலா விடுறது, இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு தான் பண்ண முடியும்? அதாவது வடிவேலு சொன்ன மாதிரி, டே நம்ம பில்டப் பண்ணுறோமோ பீலா விடுறோமோ இந்த உலகம் நம்மளை நம்பணும் அப்படின்ற மாதிரி உலகம் நம்புதோ இல்லையோ தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவர்கள் நம்ப வேண்டும் என்ற அளவில் தான் இந்த ஆட்சி, ஜோசப் ஆட்சியினுடைய ஒவ்வொரு காட்சிகளும் நடக்கிறது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.